ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், அவைகள் எண்ணி முடியாதவைகள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, இந்த காலவெளியிலே உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த காலவெளியில் அவரை துதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya. அவர் அல்பா ஒமேகாவானவர், ஆதியும் அந்தமுமானவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உன்னதமான தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை. ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை இந்த காலவெளியில் உயர்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணி நினைத்து ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை ஏற்படுத்தின கிருபைகளுக்காக ஹalleluya. நம்மை தெரிந்து கொண்டாரே, உலகம் தோற்றத்திற்கு முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை முன்குறித்த தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை தப்புவிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நம்மை மறவாத நேசரவர். ஹalleluya. ஒருபோது நம்மை மறவாதவர், நம்மை கைவிடாத நேசராய் கரம் பிடித்து நம்மை வழிநடத்தினாரே, அற்புதமாய் நம்மை நடத்தினாரே, ஆச்சரியமாய் நம்மை நடத்தினாரே. இந்த காலவெளியில் அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால அவரை வரவேற்போமா, உற்சாகமாய் வரவேற்போமா. கரங்களை தட்டி ஹalleluya. இந்த காலவெளியில் ஹalleluya, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்த காலவெளியில் ஹalleluya, அவர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடியினால ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடினார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் இருக்கிறவராக நம்ம மத்தியிலே ஹalleluya, நம்மை விசாரிக்கிறவராய், நம்மை ஹalleluya ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், திடப்படுத்துகிறவராய். ஹalleluya. நம்ம மத்தியிலே அசைவாடுகிறபடியினால உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர். ஹalleluya. இது மகிமைப்படுத்துகிற நேரம். எத்தனை ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில ஹalleluya உடனே நமக்கு பதில் கொடுத்தாரே. இந்த காலவெளியில பதில் கொடுத்தவரை, ஹalleluya, ஜெபத்தை கேட்டவரை, ஹalleluya, ஹalleluya, துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடினால அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தவர், நம்மை அரவணைத்தவர். ஹalleluya. சொந்த பிள்ளையாய் நம்மை மாற்றினாரே. ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை, உளையான சேற்றிலிருந்து நம்மை, பாவத்தில் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை, ஹalleluya, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, ஹalleluya, உயிர்ப்பித்த தேவன். ஹalleluya. உன்னதங்களை உட்காரும்படியாய், அவரோடு கூட உட்காரும்படியாய் நம்மை ஹalleluya கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை ஆண்டவரே அப்பா கழுவி சுத்திப்படுத்தினீரே. அப்பா தகப்பனே, எங்களை சுத்திகரிக்கிறே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சொந்த பிள்ளையாய் மாற்றினீரே அப்பா. நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. யார் மறந்தாலும் நம்மை மறவாத ஒரு நேசர் உண்டு. ஹalleluya. நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய ஆத்தும நேசரவர். ஹalleluya. இந்த காலவெளியில் அவரை தொழுது கொள்ளும்படியாய், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. ஹalleluya. Thank you Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படியான இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை நாங்கள் எண்ணி நினைக்கிறோம்.
காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலவெளியிலே தகப்பனே, இந்த கிருபையால் எங்களை அழைத்த தேவன், கிருபையால் எங்களை முன்குறித்த தேவன், தொழுது கொள்ளும்படியாய் தகப்பனே, இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் நித்தமும் ஆனந்தம் பேரின்பம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளுவீராக, இடைபடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இந்த ஆராதனை வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விடுதலையோடு ஆராதிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது. ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவரே தகப்பனே, மனுஷர்களே அல்ல தகப்பனே, எங்களை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாது. எங்களை பலப்படுத்துவீராக. சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரே, எங்களை உண்டாக்கின கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவரே மகிமைப்படுத்த முடியாது, கனப்படுத்த முடியாது, உயர்த்த முடியாது. எங்களை பலப்படுத்துவீராக. உடைய நாம பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரப்பா. இந்த காலவெளியில தகப்பனே, வாஞ்சோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக, ஆட்கொள்ளுவீராக, இடைபடுவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இடைபடுவீராக. விடுதலையோடு துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக, ஆற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரப்பா. இந்த காலவெளியில தகப்பனே ஆண்டவரே, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அசைவாடினவர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவரப்பா. சேனையாய் நீர் எழுப்பினவர் ஆண்டவரே. இந்த காலவெளியில தகப்பனே ஆண்டவரே, தாகத்தோடு விசுவாசத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவ்வொரு விதமாய் ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக, அனல் மூட்டுவீராக ராஜா. நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல தகப்பனே, தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீர் இடைபடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஹல்லேலூயா உம்மை தரிசிக்க முடியாத ஆண்டவரே. இந்த காலவெளியில தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள், எங்கள் ஆண்டவரை எண்ணங்கள் எல்லாவற்றையும், இருதயங்கள் யாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ பலியாய் உங்களை ஆராதிக்கும்படியாய், ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆட்கொள்ளுவீராக ராஜா. அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இடைபடுவீராக. வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக ராஜா. இந்த நாளிலும் தேவதாசனை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் உடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எங்களை உருவாக்குகிற ஒரு வார்த்தைக்காக இந்த காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உடைய வாயினால் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று பார்க்கிறோமேப்பா. இந்த காலவேளையில் வார்த்தையினாலே நாங்கள் அப்பா ஒரு விசை கூட எங்களை உயிர்ப்பிப்பீராக ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. உடைய திருக்கரத்தில் தருகிற ராஜா. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை பகுதி ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நாளில் ஏறெடுக்கிற ஞானஸ்தான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்த அந்த மகனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அனுதினமும் தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய உடன்படிக்கைக்குள்ளே சேர்க்கத்தக்கதாக ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்த அந்த மகனை பலப்படுத்துவீராக. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. நிறைய ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் ஆனந்தமாய் அவரை பாடி அந்த அன்பரை நாம் ஹல்லேலூயா அவரை வந்தடையும்படியாக நாம் துதிப்போமா. ஹல்லேலூயா. சிங்கார மாளிகையிலே ஜெய கீதங்கள் பாடுவோம் என்று சொல்லி பாடி
சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தனித்தோராய் துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தனித்தோராய் துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோர் ஆசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோரால் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம். குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குருத்தோலை பிடித்திடுவோம். அங்கே கற்புள்ள கரைப்பட கர்த்தரை பின்பற்றினோர் மீட்பின் கீதம் பாடுவோம். அங்கே கற்புள்ள கரைப்பட கர்த்தரை பின்பற்றினோர் மீட்பின் கீதம் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஹalleluya, ஹalleluya.
இந்த காலவேளையில் அவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிடும்படியாய் ஹalleluya கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற தேவன். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவர். ஹalleluya. இந்த காலவேளையில் அவரை ஸ்தோத்திரிப்போமா? இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கே ஸ்தோத்திர பலி என்று சொல்லி அந்த எபினேசரை, எல்ஷடாவை, ஹalleluya, சர்வ வல்லமையுள்ள தேவனை, எல்ரோயாய் நம்மை காண்கிற தேவனை உடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஹalleluya அவரை ஸ்தோத்திரிப்போமா? உமக்கே ஆராதனை என்று சொல்லி ஹalleluya. Thank you Lord. உற்சாகமாய் கரங்களை. ஆமென். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. Thank you Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உற்சாகமாய் உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தவர் இதுவரை உதவி செய்தீர். இனிமேலும் நம்மை காக்க வல்லவர். எபினேசர் எபினேசர் ஆமென். இதுவரை விசுவாசத்தோடு. உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உற்சாகமாய் உங்களுக்கு ஆமென். உமக்கே ஆராதனை. ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. நம்மை காண்கிற தேவன் அவர். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்கு ஆமென். ஹalleluya. ஆராதனை. ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி உற்சாகமாய் அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எல்லாம் பார்த்துக் கொள்வீர். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே ஆமென். ஹalleluya. எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே அதிகாலை உற்சாகமாய் ஸ்தோத்திர பலி ஆமென். அப்பா உங்களுக்கு முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம். ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா
ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி தகப்பனே ஹalleluya இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya அவர் எல்ரோயாய் காண்கிற தேவன் அவர் இந்த காலவேளையிலே அவர் நம்மை காண்கிறவராய் ஹalleluya அலச்சல்களை காண்கிறவர் வேதனையை காண்கிறவர் நம்முடைய பாதைகளை காண்கிறவர் ஹalleluya உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா ஹalleluya ஹalleluya அக்கம் பக்கம் பார்க்காதபடி நம்மை காண்கிற தேவனை நான் பார்ப்போமா எல்லார கண்களை மூடி நம்மை உண்டாக்கின கர்த்தர் ஹalleluya ஹalleluya நம்முடைய அவயங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டதே ஹalleluya அவர் நம்மை காண்கிற தேவனாய் அவர் எல்ரோயாய் இந்த காலவேளையிலே ஹalleluya ஹalleluya அலச்சல்களை காண்கிறவர் வேதனையை காண்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் ஹalleluya உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா அந்த காண்கிற தேவனை ஹalleluya இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிக்கும்படியா இந்த காலவேளையில வந்திருக்கிறோம் ஹalleluya எல்லார வாய்களை திறந்து ஹalleluya யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹalleluya அண்ட சுராசனங்களை உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவரை மகத்துவம் உள்ளவரை மகிமைக்கு பாத்திரரை துதிக்கு பாத்திரரை துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரை ஹalleluya 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 இந்த காலவேளையில துதிப்போமா ஹalleluya நம்முடைய சுவாசத்திற்கு இந்த ஹalleluya நம்மை சுற்றிலும் இந்த ஹalleluya 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 நம்மை சுற்றிலும் காண்கிற ஹalleluya நாம் சுவாசிப்பதற்கு எப்படி நமக்கு ஆக்சிஜன் இருக்கிறதோ அதே போல இந்த ஆக்சிஜன் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது நம்மளால சுவாசிக்க முடியும் அதே போல நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவர் ஹalleluya ஹalleluya இந்த காலவேளையில நீங்க துதிக்கும் போது அவர் நம் மத்தியில அவர் வாசம் பண்ண விரும்புகிறவர் வாய்களை திறக்கிற வேளையில நம் பக்கத்திலே நம்முடைய அருகிலே அவர் வர விரும்புகிறவர் வாஞ்சியோடு இருக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா ஓ ரகரபா அவர் சொன்னதை செய்கிறவர் ஆண்டவரே வாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்க வந்தவங்க அவருடைய பிரசன்னத்தை நாட வந்தவங்க வாஞ்சியோடு கூட வந்தவங்க இத்தனை வெயில் காலத்தில் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஓடி வந்திருக்கிறவங்க மௌனமா இராதபடி கரங்களை தட்டி உம்முடைய பிரசன்னத்தினாலே ரஷதரலபா ரிபரபலபரபா ரகரபலபா ஷதரலபா எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரகபபா மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும் ராஜா ஒவ்வொரு மேலும் ஓ எதற்காக வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்களோ பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாக நிரப்பப்படுவதாக வந்த வண்ணமாக அல்ல தேவ மகிமையின் பிரசன்னம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில அவரோடு கூட பேசுங்க அவர் வாஞ்சிக்கிற நேரம் அவர் விரும்புகிற நேரம் ஹalleluya இந்த நேரத்தை அவருக்கு கொடுப்போமா தேவையில்லாத காரியங்களை யோசிக்காதபடி கர்த்தரை மாத்திரம் இந்த வேளையில நோக்கி பார்ப்போமா எல்லாரும் ஹalleluya அவரை ஆராதிக்கிற நேரம் நம்முடைய பிரச்சனையை யோசிக்கிற நேரம் அல்ல பாடுகளை யோசிக்கிற நேரம் அல்ல அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை ஆராதிக்கிற நேரம் அவர் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவர் ஓ ரபா பாபா கர்த்தர் விரும்புகிற நேரம் ஓ ரபா பாபா ஹalleluya ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஹalleluya அவரை மகிமைப்படுத்துகிற நேரம் ஹalleluya இந்த நேரத்தை அவருக்காக கொடுப்போமா எல்லாரும் ஹalleluya நன்றி தகப்பனே எத்தனை நன்மைகள் எண்ண முடியாத நன்மையினால நம்மை நிரப்பினாரே சுவாசத்தை கொடுத்தாரே இந்த காலவேளையில ஓ பலனை கொடுத்தாரே முழு பலத்தோடு எத்தனை பேர் அவருக்காக ஓ ரபா பாபா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துவமோடு என்னில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரம் ஓ நம்முடைய ஆஸ்தி அந்தத்தோ நம்முடைய படிப்போ நம்முடைய பணத்தையோ அவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் இந்த காலவேளையில ஹalleluya உடைய சமூகம் மாத்திரம் போதும் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவேளையில ஆண்டவரே உடைய பிரசன்னம் மாத்திரம் போதாப்பா உடைய பிரசன்னம் ஆண்டவரே
எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற பிரசன்னம் எங்கள் மேல இறங்கட்ட ராஜா. எங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இந்த காலவெளியில ஹalleluya அழிக்கத்தக்க பிரசன்னம் ராஷதரல பாபா ரிபா பாபா 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 ஓ ரிபா மாமா ஷகர பாதுரல பாபா பாபா ரகரல ஷதரல பாபா பாபா வாய்களை திறந்து பெற்றுக்கொள்வோம். ஓ லாலா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம், உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்ட ராஜா. ஓ ராபா பாபா இதற்காக தான் ஓடி வந்தோம் ஆண்டவரே. ஹalleluya உடைய பிரசன்னம் மாத்திரம் போதாப்பா. ஹalleluya உடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக. அன்று கூடார வாசலில் இறங்கின மகிமையின் பிரசன்னம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கின அதே பிரசன்னம், அதே ஆவியானவர் இன்று எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா. ஓ ராகா பாபா 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 ஓ அதே பிரசன்னம் உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அசைவாடினவர், ஜலத்தின் மீது அசைவாடினவர் இன்று எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக ஓ ரஷதவா ரிபலபா ரபலபா ஷதரலபா பாபா பாபா ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல, பிள்ளைகள் மேல எங்கள் ஹalleluya இந்த காலவெளியில ஓ ரபா பாபா இது ஆண்டவரே உடைய சமூகம் மாத்திரம் போதப்பா. தாவீதை போல வாஞ்சையோடு மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல உடைய பிரசன்னம் மாத்திரம் போதப்பா. உடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. ஓ ரகலபலபா மேல் வீட்டு அறையில ஆண்டவரே விசுவாசத்தோடு தாகத்தோடு காத்திருந்த ஒவ்வொரு மேலும் இறங்கின அதே ஆவியானவர் ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இறங்குவீராக. ஓ ரபா ஷதரலபா நீங்க வந்தாதான் விடுதலைப்பா, நீங்க வந்தாதான் விடுதலை ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே மாத்திரமே ஆகும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஆகும் என்று சொல்லி காலவெளியில் அவரை வரவேற்போமாக. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நீங்க வாங்கப்பா. எங்கள் துணையாளரே, எங்களை ஆற்றுகிறவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. தேவ பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துவோமா. வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் இருவாசனம் மீதிலே இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் இருவாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா, கேளுங்க கேளுங்க. துணையாளரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. எங்கள் சூழலின் மத்தியில Thank you, Jesus. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. Thank you, Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடி
இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் ஆமென். மோசே நடுவில் இறங்கினவர் அதே ஆண்டவர் இந்த காலங்களில் இறங்கி வந்தீரே. கேட்போமா? அருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. அருமையா நல்லவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. தேவ பிரசன்னம் ஆசரிப்பு இறங்கி கொண்டிருக்கிறது. கூடாரத்தில் ஓ, thank you, Lord. வந்தீரே. Thank you, Jesus. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டில் இறங்கினவர் அதே ஆவியானவர். மேல் வீட்டு ஓ ரகரபலமா. பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா கேட்போமா? எல்லாரும் கேட்போம். நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா துணையாளரே, எங்களை ஆற்றுகிறவரே, ஆற்றுங்கப்பா, ஆற்றுங்க. தேற்றுவீராக, தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக, தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக. ராஜா ரகரபலபபபா. ரீபபபபபபபா. ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் இடைபடுகிறபடினால பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஓ ஹalleluya, ஹalleluya. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹalleluya. இந்த காலவெளியில நம்மை பலப்படுத்தும்படியா ஹalleluya ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya. உற்சாகமாக மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவரே நம்மை பலப்படுத்துகிறவர், அவரே நம்மை திடப்படுத்துகிறவர், அவரே நம்மை உருவாக்குகிறவர். எந்த சூழ்நிலையில் நாம் வந்திருந்தாலும் ஹalleluya நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசர். எல்லா சூழ்நிலையிலும் ஹalleluya நீ தண்ணீரை கடக்கும் போதோ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஆறுகளை கடக்கும் போதோ அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை என்று சொன்னவர். அக்கினியுடாய் நடந்தாலும் அக்கினி நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர், நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். ராஷாதாரலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை விட்டு விலகாதவரப்பா, எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹalleluya. அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? ஹalleluya, ஹalleluya. யோபு சொன்னதை போல நமக்கு குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுகிறவர். அவர் ஹalleluya ஒருபோதும் கைவிடாதவர். சொன்னதை செய்யும் அளவோ நம்மை விட்டு விலகாதவர். ஹalleluya. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். அவருடைய வல்லமையுள்ள கரம், நம்மை பாதுகாக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால ஹalleluya உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya ஒருபோது நம்மை கைவிடாதவர். ஹalleluya கர்த்தரே உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி அவர் காத்துக் கொள்கிறவர். ஹalleluya ஒருபோது நம்மை கைவிடாதவர். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பாடுகள், எத்தனையோ ஹalleluya
யுத்தங்களை சந்தித்த போதிலும் கர்த்தர் விடுவித்தார். ஹalleluya. 18வது சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஹalleluya. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவரும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் நான் ஹalleluya என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்துருக்களை நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொன்னவர். ஹalleluya. 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 எத்தனையோ ஹalleluya சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாத்த போது அவர் பாடின பாட்டு. ஹalleluya. அவர் சொல்கிறார், இதெல்லாம் என்னுடைய பலத்தினால் அல்ல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுகிறப்பா. உம்முடைய பலத்தினால உம்முடைய பலத்தினால உம்முடைய பலத்தினால இன்று நாங்கள் நிற்பது உம்முடைய பலத்தினாலப்பா. நாங்கள் நிற்பது உம்மை ஆராதித்துக் கொண்டிருப்பது உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிற ராஜா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை ராஜா. எத்தனை சூழ்நிலையில என் ஆபத்து நாட்களில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்ல முடியும்? எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை ஹalleluya வெள்ளம் போல சத்துரு நமக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து ஹalleluya. எத்தனையோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பது மாத்திரமல்ல, விடுவித்த தேவன் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால என்னை தப்புவித்தார். அவருடைய அன்பினால நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலவெளியில நாம் ஹalleluya ஜீவனோடு இருப்பது அவருடைய அன்பினால. அவருடைய அன்பை எண்ணி நினைத்து இந்த காலவெளியில சொல்லுவோமா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிற ராஜா, நீரே எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி அவரை துதிப்போமா உற்சாகமாய் கரங்களை தட்டி. கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். சொல்லுவோமா, விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லோரும் சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன்.
கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. நீரே துதிக்கப்படத்தக்கவர். என் ரட்சிப்பின் தேவன் ரட்சிப்பின் தேவனே, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். ஆமாண்டவரே, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து எல்லாரும் சொல்லுவோமா, உடைய கரத்தினால நம்மை உயர்த்தினவர். உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கினீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்தினீரே. கால்களை கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்தினீரே. கைகளை போருக்கு பழங்குவித்தீரே. எங்களையும் வளைத்தீரே. கைகளை போருக்கு பழங்குவித்தீரே. யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறவர். ஆமென், ஹalleluya. என் பலனாகிய பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறோம். உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுவோமா, கர்த்தருடைய பலன் கடந்து வரும்படியாக. ஆமென். அன்பு கூறுவேன். Thank you, Jesus. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹalleluya, ஹalleluya. உயர்த்துவோமா, ஹalleluya. உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹalleluya. உற்சாகமாய் ஹalleluya. எத்தனையோ சூழ்நிலையிலே, ஆபத்து நாட்களிலே, நமக்கு எதிரிட்டு வந்த சூழ்நிலையிலே அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தபடினால ஹalleluya உற்சாகமாக அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya. அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய அன்பை எண்ணி நினைத்து இந்த காலவெளியில் அவரை துதிக்கும்படியா. ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னதை செய்கிறவர். ஹalleluya. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனவர். அவர் உடன்படிக்கையின் தேவனவர். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. இந்த காலவெளியில் எத்தனை பேர் ஹalleluya விசுவாசத்தோடு சொல்லுவோமா, அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த காலவெளியில் ஓ ரகரபா எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் அவர் சொல்ல ஆகும். இந்த வேளையிலே ஹalleluya விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் சொல்ல ஆகுமப்பா. ஹalleluya நீர் கட்டளையிட நிற்கும். ஹalleluya நமக்கு எதிராக காணப்படுகிற எத்தனை போராட்டமோ எத்தனை நெருக்கமோ காணப்பட்டிருந்தாலும் ஹalleluya அவர் நிறுத்த வல்லவர். அவர் நிறுத்த வல்லவர். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னவர் நமக்காக எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசத்தோடு சொல்லுவோமா, நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஹalleluya எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து முடிக்கிறவர். ஹalleluya அவர் சொன்னதை செய்கிறவர். வாக்குத்தத்தங்களின் தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம். ஹalleluya
ஹalleluya. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இந்த காலவெளியில நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சூழ்நிலையை பார்த்து கேட்கிற தேவன், ஹalleluya, அவராலே கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ? இந்த காலவெளியில விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஹalleluya, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். நன்றி தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆகும், விசுவாசத்தோடு சொல்லுவோம். விசுவாசத்தோடு எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், விசுவாசத்தோடு எல்லாமாகும். ரஷதரலபபப. உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. ஆமாண்டவரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஸ்தோத்திரிப்போமா? ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவர், சொல்லி முடியாத அற்புதங்களை ஸ்தோத்திரிக்கிறவர், உடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் விசுவாசத்தோடு வெறும் வார்த்தைகளால் அல்ல, அறிக்கை செய்வோமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. விசுவாசத்தோடு சொல்லும். எனக்காக செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஆமென். ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமா கரங்களை தட்டி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமா கரங்களை தட்டி, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர், இப்போதே செய்து கொண்டிருக்கிறவர், விடுதலை தருகிறவர், நமக்கு குறித்ததை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர். ராஷாதாராளமா விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஓ ரகரபலவா, நன்றி தகப்பனே. விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், யுத்தத்தை செய்கிறவர். ஹalleluya. நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர். ராஷாதாரலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்தினபடினால் உமக்கு நன்றி ராஜா. உன்னதத்தின் பலத்தினால் எங்களை நிரப்பினீரப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு பலப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya. மீதியான வேலை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் விடலோடு ஆராதிக்கும்படியாக தேவன் சொல்லித்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் நம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கெல்லாம் அறிந்த தேவ ஊழியர் நம்மத்தில் மறுபடியுமாய் சந்திக்க தேவன் கிருபையாய் நடத்தினார். இயேசுவே ஆண்டவர் ஊழியத்தின் ஸ்தாபகர் தீர்க்கதரிசி ஜான் பிரபாகர் ஐயா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. ஒரு வார காலமாக நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அருமையான தேவதாசரை எல்ரோய் சபையின் சார்பாக கரங்களை தட்டி தேவ வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்போம். தீங்குணை அண்டாமலும் தீனங்கள் தீண்டாமலும் தீங்குணை அண்டாமலும் தீனங்கள் தீண்டாமலும் பாங்கு தூதர் காபந்தில் பத்திரமாய் வாழ்வாயே பாங்கு தூதர் காபந்தில் பத்திரமாய் வாழ்வாயே துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் கண்ணினாலே காணுவாய் கடவுள் செயல் நோக்குவாய் கண்ணினாலே காணுவாய் கடவுள் செயல் நோக்குவாய் அண்ணலே உன் அடைக்கலம் ஆண்டவனுன் தாபரம் அண்ணலே உன் அடைக்கலம் ஆண்டவனுன் தாபரம் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் கங்குள் பகல் உன் பரனார் காவலரனானதால் கங்குள் பகல் உன் பரனார் காவலரனானதால் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தோடு தொடங்கின பல விஷயத்தை நீங்கள் நடத்த முடியாமல் போய்விட்டது. சில வெளி ஊழியங்கள், சில மிஷினரி பணிகள்,
தேவனுடைய தரிசனத்துக்கு ஏற்ற சில கடமைகள், ஒத்தாசைகள் தொடங்கின வேகத்தில் அதை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எதையெல்லாம் தேவனை நம்பி தொடங்கினீர்களோ அதை முடிக்கும்படி தேவன் உங்களுக்கு ஒத்தாசையை கொடுக்கிறார். அதை முடிக்கும் பலனை உங்களுக்கு தருவார். முடிக்கும் பலன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. துவங்க எல்லாருக்கும் பலன் இருக்கிறது, முடிக்க பலன் இல்லை. நீ முடிப்பாய். உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிப்பாய். அந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பாய். அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பாய் என்று முடிக்கிற ஒரு வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவகுமாரனே, இந்த வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும், நடத்தும், காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தை வசனத்தால் எங்களை ஆதரித்தருளும், எங்களை ஐஸ்வர்யப்படுத்தி அருளும். அன்பு இரட்சகர் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13 என்ற வேத பகுதி இவ்விதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்களின் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். தடைகளை மாற்றுகிறவர், உடைக்கிறவர், அகற்றுகிறவர் அவர் முன்பதாக கடந்து போகிறார். அதனுடைய பலன் என்ன? வாசல் வரைக்கும் அல்ல, வாசல் வழியாய் போவார்கள். எம்ஜி ராமச்சந்திரனுடைய உதவியாளர் ஒருவர் எனக்கு தெரியும். எப்பவும் போய் பார்த்தாலும் அவரை பற்றி எனக்கு பேசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு வேறு எதுவும் பேச தெரியாது. நூற்றுக்கணக்கான சம்பவங்களை எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் என்னை மிகவும் தொட்டது. பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு 50-55 மதிக்கத்தக்க பெற்றோர் அரசாங்க பஸ்ஸில் ஏறி ராத்திரி 2 மணிக்கு இறங்கி நடந்து ராமாவரத்துக்கு அவரோட வீட்டுக்கு போனார்கள். விடிய காலம் 3 மணிக்கு போனால் யாரை அவர் பார்க்க முடியும்? வாட்ச்மேன் சொன்னாராம், என்னங்க இப்படி வந்து நிற்கிறீங்களே, உங்களை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. சரி, ஒன்று பண்ணுங்க, இந்த காம்பவுண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிடுங்க. 10:15 மணிக்கு ஐயாவுடைய கார் வெளியே போகும்போது அப்படி சுற்றி முற்றி பார்ப்பார். அவருடைய கண்ணில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஆனால் பார்க்காம போக மாட்டார். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு சோதனை காத்து தான் இருக்கணும். இந்த வாசல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன்னு சொன்னார். ஒரு வாட்ச்மேன் சொன்னார், அவர் விசில் ஒன்று கொடுப்பேன், அப்போ வந்து நின்றுக்கிடுங்க, சும்மா கும்பிடு போட்டு நின்னா போதும், மற்றது ஐயா பார்த்துக்கிடுவார். அப்படியே நடந்தது. அங்கே அப்படியே தூங்கி வளைஞ்சி ஓரத்தில் உட்காந்துருக்கும் போது வாட்ச்மேன் கூப்பிட்டாராம், ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வெறுமையாக போக மாட்டீங்க. ஐயாவுடைய வீட்டு வாசலுக்கு வந்து ஒருவரும் இதுவரைக்கும் வெறுமையாய் போய் நான் பார்த்ததில்லை. வாசல் வரைக்கும் நீ வந்து விட்டா நீ பாக்கியசாலி. தேவனுடைய வீட்டின் வாசல் வரைக்கும், ரட்சிப்பின் வாசல் வரைக்கும், பரலோகத்தின் வாசல் வரைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தின் வாசல் வரைக்கும் ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டார். வாசலோடு உங்களை அனுப்ப மாட்டார். கரெக்டாக 10:15 மணி வாட்ச்மேன் விசில் அடித்தார். கேட்டு திறந்தது. அம்பாசிடர் கார் மின்னல் வேகத்தில் புறப்பட்டு வந்தது. அவருடைய கண் அப்படியே தேடுது, யாராவது இருக்காங்களா, நம்மளை பார்க்க வந்திருக்காங்களான்ட்டு. இந்த 7 பெற்றோரை பார்த்தார். படிப்பு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. காரை நிறுத்த சொன்னார், ஜன்னலை இறக்க சொன்னார். அந்த 7 மனுஷனின் தோளில் தன் கையை போட்டார். சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம். எதுக்குயா எங்களுக்கு சாப்பாடு வேணும்? எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் பார்த்துட்டோமே, எங்களுக்கு எதுக்கு சாப்பாடு? எங்கேருந்து வந்திருக்கீங்க? பட்டுக்கோட்டை. என்ன விஷயம்? நிறைய பிரச்சனையா, யாருக்கிட்ட சொல்லன்னு தெரியல. அதுக்குலாம் அந்த அம்மா கையை உள்ளே போட்டுட்டாங்க ஜன்னலுக்குள்ளே. எம்ஜிஆர் அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க கேட்டார். ஐயா, எத்தனை ஜென்மம் காத்திருந்தாலும் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? எங்கள் தெய்வத்தை நாங்கள் பார்த்துட்டோமே என்றது. எம்ஜிஆர் கையை முத்தம் கொடுத்துட்டாங்க. அவர் உள்ளம் உடைந்தது. காரில் ஏறி உட்காருங்கன்னு சொல்லிட்டார். நடக்கிறது கனவா நினைவான்னு அவங்களுக்கு தெரியல.
எம்ஜிஆர் காரில் போகிறாங்க. இப்போ கோட்டைக்கு போனார். அதற்குள் என்ன யாருக்கு என்ன சொன்னார்களோ தெரியாது. 4 கலெக்டர்ஸ் அந்த பெற்றோரை வரவேற்க காத்திருந்தார்கள். கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அதான் கவர்னர் அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாராம். கெஸ்ட் ஹவுஸுக்கு போனவங்களுக்கு தலையும் புரியல, காலும் புரியல, எது எங்கே இருக்குன்னு தெரியல பாவம். ஒரு கலெக்டர் சொன்னாராம், சுடுதண்ணி இருக்குமா, நல்லா குளிச்சுட்டு வெளியில் பாருங்கள், மூட்டை மூட்டையாக பட்டுப்புடவை ஐயா ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஏதாவது இடத்த மாட்டிக்கிட்டு காத்துருங்க, ஐயா அவங்கள பார்ப்பார். குளியல் பண்ணிட்டு வந்தால் சாப்பாடு, டேபிள் முழுக்க சாப்பாடு. சாப்பாடு தொண்டையில் இறங்க மாட்டேங்குது. கலெக்டர் சொன்ன, என்னத்தையாவது சாப்பிடுங்கம்மா, 2வது முறை ஐயா கேட்டு சாப்பிட்லன்னா எங்கே வேலை போயிடும், தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு உள்ளே போனார்கள். ஐயா கேட்டாங்களாம், உட்காருங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு. பக்கத்தில் கலெக்டர், எல்லாம் எழுதிக்கிடுங்க அப்படின்னுட்டார். முதல் பாயிண்ட், அவங்க மகன் காணாமல் போயிட்டு 3 வருஷம், எங்கே இருக்கான்னு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணி பதில் இல்லை. 2வது பாயிண்ட், மக கல்யாணம் நின்று போச்சு, மாப்பிள்ளை கேட்ட டவுரியை கொடுக்க முடியல, கல்யாணத்தை அன்னைக்கு நின்று போச்சு. 3வது பாயிண்ட், ஒரு கம்யூனிஸ்ட் வாத்தியார் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா லேண்டையும் வளைச்சி போட்டுக்கிட்டார். இதுதான் பேசிக். கலெக்டரை பார்த்து சொன்னாராம், நாளைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணுங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் காரில் அவங்க போகிறாங்க திரும்ப பட்டுக்கோட்டைக்கு. வந்தது கவர்மெண்ட் பஸ்ஸில், போகிறது கவர்மெண்ட் காரில். அங்கே போனால் பட்டுக்கோட்டை கலெக்டர் உட்காந்துருக்கார் வீட்டு வாசலில். ஒரு போலீஸ் டீம் அனுப்புனாங்க. 3 வருஷமாக காணாமல் போனமே கர்நாடகாவில் எங்கேயோ இருந்திருக்கான், கொத்தடிமையாக. அல்வா துண்டு மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ 2வது பிரச்சனை, டவுரி கேட்டு மாப்பிள்ளை கல்யாணம் நிப்பாட்டிட்டார். என்ன தெரியுமா, நடுராத்திரி போலீஸ் ஜீப்பு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிடுச்சு. மாப்பிள்ளை ஜம்முன்னு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக தூங்கிட்டு இருக்கார். லுங்கியோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க, எங்கே கூப்பிட்டு போன உனக்கு என்னடா ராஸ்கல், எம்ஜிஆர் வீட்டுக்கு நீ மருமகனாக போகிற, நீ தாலியை கட்டு, விடியும் போது கல்யாணம். இந்த பட்டுக்கோட்டைக்கார்ட்டு சொன்னாராம், சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னாராம் கலெக்டர். தெரியுயா, இந்த சைக்கிள் எடுத்து எங்கே ஓட்டிக்கிட்டே இருங்க, நீங்கள் ஓட்டுற இடம்லாம் உங்களுக்கு தான் பட்டா. அன்னைக்கு 1/2 கிலோமீட்டர் ஓட்டிட்டார் தாத்தா. 1/2 கிலோமீட்டர் அவருக்கு தான். எம்ஜிஆர் இறந்தார். இந்த நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன். அது 1 வாரம் அவங்க வீட்டில் சாப்பிடலைங்க, எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ எங்கள் தெய்வம் போயிட்டாரே, நாங்கள் என்ன செய்வோம். அப்போ தான் ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். அப்படி ஒரு புலம்பல் நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. என் தெய்வம் எங்கேயும் போக மாட்டார். அவருக்கு மரணம் இல்லை, அவருக்கு அழிவில்லை. வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரம் நான் அவரை பார்க்க போகிறதில்லை, வாழ்க்கை முழுவதும் அவரை பார்க்க போகிறேன். எம்ஜிஆர் வீட்டு வாட்ச்மேன் சொன்னாராம், வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க சார், வெறுமையாக நீங்கள் போக மாட்டீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சுவிசேஷம். வாசல் வரைக்கும் நீ வந்து விட்டாய். ஹல்லேலூயா. அலங்கார வாசல் வரைக்கும் நீ வந்துவிட்டு நீ நொண்டியாய் திரும்ப வீட்டுக்கு போகிறதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் வாசல் வரைக்கும் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கத்தார் தேசத்தின் வாசலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அநேகர் போயிராத அந்த ஆபீஸின் வாசலுக்கு உன்னை கொண்டு போயிருக்கிறார். வாசல் வரைக்கும் கொண்டு போனவர் உள்ளே கொண்டு போகிறார். தடைகளை உடைக்கிற முன்பதாக கடந்து போய், you come up to the gates of it. பட்டணத்தின் வாசல் வரைக்கும். 12:10 அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிறது, பட்டணத்தின் பிரதான கதவு பேதுருக்கும் அவனுடைய தூதனுக்கும் முன்பதாக தானாய் திறவுண்டது. தட்டி தட்டி திறக்காத கதவுகள் தானாய் திறக்கிறது. வாசல் வரைக்கும் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிப்பின் வாசல், தேவனுடைய ஊழியத்தின் வாசல், அபிஷேகத்தினுடைய வாசல். you have come up to the doorstep of God's blessings. வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். இனி உங்கள் வெளியில் துரத்துவார் நினைக்கிறீங்களா? உள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறது, மொர்தெகாய் என்னும் தேவனுடைய மனிதன் வாசலில் கடந்தான். 9:21 முதல் கடைசி வசனம். He was there. 19ஆம் வசனம் முதற்கொண்டு வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் வாசலில் கடந்தான். தேவன் அவனை வாசலில் போட்டு வைத்தார். சொந்த மகள் அங்கு ராஜாத்தியாக இருக்கிறாள். இவனுக்கு வாசலில் தேவன் இடம் கொடுத்தார்.
3:2 சொல்லுகிறதே மறுபடியும் வாசல். ஆனால் அதுக்கு நடுவில் நடந்த அற்புதம் என்ன? 21 முதல் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அரசனை காப்பாற்றுகிற வரம் அந்த மொர்தெகாய்க்கு இருந்தது. வெளிப்பாட்டு வரம். எங்கேயோ 2 திருடர்கள் பேசுவது அவன் காதுகளில் கேட்க. ரெவலேஷன். அரசனுக்கு சம்பவிக்க போகிறதை அறிந்து கொள்ளும் ஆற்றல், ஞானம், வரம். அரசனை காப்பாற்றினார், தேசத்தை காப்பாற்றினார். தேசங்களை காப்பாற்றும் வரம் பெற்ற மனிதன் வாசலில் கிடக்கிறான். அரசனை காப்பாற்றும் ஞானம் பெற்ற மனிதன் வாசலில் கிடக்கிறான். சொந்த மகள் அரண்மனைக்குள் இருக்கிறாள். இவனுக்கு வாசல் தான் தேவன் கொடுத்த அனுமதி. அரசனை காப்பாற்றின பிறகு, உதவி செய்த பிறகு, நன்மை செய்த பிறகு, தன் வெளிப்பாட்டின் வரத்தினால், அன்பினால், அடைக்கலத்தினால் ராஜனுக்கு 2ஆம் வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்த பிறகு ப்ரமோஷன் கிடைத்ததா? இல்லை. 8 வருஷம் அதே வாசல் தான். ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அரசன் காப்பாற்றப்பட்ட பிறகு பலன் கிடைக்க வேண்டியது மொர்தெகாய்க்கு. 3:1 முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, உயர்த்தப்பட்டது மொர்தெகாய் அல்ல, ஆமான் என்னும் ஒரு மனிதன், பொல்லாதவன், சத்துரு, கடின இருதயமுடைய ஒரு மனுஷனை அந்த அரசாங்கம் உயர்த்துகிறது. நன்மை செய்த மனுஷனை வாசலில் போட்டுவிட்டது. காலமெல்லாம் வாசலில் இருந்தாரா? இல்லை. வாசலோடு ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்லை. 8:15 எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறது, அரண்மனைக்குள் தேவன் அவனை கொண்டு போனார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். அரண்மனைக்குள். 45ஆம் சங்கீதம் அப்படி சொல்லுகிறது, அவர்கள் அரண்மனைக்குள் கொண்டு போகப்படுவார்கள். They shall be taken into the palace. வாசலோடும் வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை, அதை தாண்டி தேவன் உன்னை கொண்டு போகிறார். இன்று உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கலாம். 2ஆம் அதிகாரம் ரூத் புஸ்தகத்தில் 5 முறை ஒரு வார்த்தை வருகிறது, பொறுக்கினாள். தமிழில் அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம். ரூத் பொறுக்கினாள். தேவன் அவளை அந்த பாதையில் அனுமதிக்கிறார். படித்த இன்ஜினியர் ஒரு கனடாவுக்கு போனார். அவர் வீடு தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபா அவருடைய வீடு. என்னோட உயரமாக இருப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கனடா போக வேண்டியதாயிற்று. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டார், ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு கம்பெனிலேருந்து அவருக்கு வேலை வந்தது, இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டார். மனைவி கேட்டால், என்னங்க இன்டர்வியூ? நல்ல ஒரு சுத்தமான வேலை தான் அப்படின்னார். என்னென்னா பார்த்தா டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலை. மனைவிக்கு தெரியாது. காலையில் அப்படி கோட்டு சூட்டு போட்டுட்டு போவார். எல்லாத்தையும் காரில் மாட்டுவார். சூப்பர் மார்க்கெட் மாலில் ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட டாய்லெட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ். என்ஜினியர், 5 கோடி ரூபா மதிப்புள்ள வீடு, கனடாவில் டாய்லெட் கழுவுற வேலை. அவர் சொன்னார், தேவனே, இந்த பாத்ரூமை கழுவது போல் என் உள்ளத்தை கழுவும். தன்னை உடைத்தார், நொறுக்கினார். அந்த வேலை செய்கிறார் என்று யாருக்கும் பல மாதங்கள் தெரியாது. ஒரு நாள் அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் அந்த மாலுக்கு போனார். தெரியாமல் அவரும் இந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டார். வெளியில் மருமகன் வந்து நிற்கிறார். அந்த முறைக்கு, நீ என்னப்பா அங்கே வந்து நிற்கிறேன்னு. வெளியே சொல்லிடாதீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் இங்கே தான் இருக்கிறேன். நாட்கள் உருண்டோடினதே. இப்போயும் ஒரு கனடாவில் தான் இருக்கிறார். மாதம் 5 லட்சம் ரூபா தசமமாக அனுப்புகிறார் தன்னுடைய சர்ச்சுக்கு. ஒரு மாதம் அவருடைய வருமானம் 50 லட்சம் ரூபாய். தேவனர் உயர்த்தினார், தொழில் அதிபராய் மாற்றினார், கோடீஸ்வரனாய் மாற்றினார். அது முன்பதாக தேவன் அந்த பாதையில் நடத்தினார். 2 சாமுவேல் 16 அதிகாரம் அப்படி சொல்லுகிறதே, தாவீது வெறும் காலாய் நடந்து போனான். 15 நாம் பார்க்கிறோம். வெறும் காலாக, பைத்தியக்காரனை போல அரசன் முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலாய் நடந்து போகிறார். தேவன் சில நேரத்தில் அந்த பாதையில் நம்மை நடத்துகிறார். ரூத் பொறுக்கினாளாம். இயேசு கிறிஸ்துனுடைய முற்பிதாக்களின் மனைவி. அந்த பாதையில் தேவன் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ராமாயணத்தில் தேவன் அவளை கொண்டு போக சித்தமானார். நீங்கள் செய்கிற வேலை அப்படி இருக்கலாம், தொழில் அப்படி இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் நிலைமை அப்படி இருக்கலாம். அதோடு உங்கள் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. 3ஆம் 4ஆம் அதிகாரங்களில் சரித்திரம் மாறுகிறது. எந்த நிலத்தில், எந்த வயக்காட்டில் அவள் பொறுக்கி கொண்டிருந்தாளோ
அதே வயலுக்கு ஏசாவளை சொந்தக்காரியாய் மாற்றினார், எஜமாட்டியாய் மாற்றினார். எங்கே அவள் தானியங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தால் அதே இடத்தில் தேவன் அவளை எஜமாட்டியாக மாற்றினார். என்று நாமும் சில நேரத்தில் ஊழியத்தில் அப்படி செய்கிறோம். ஆத்துமாக்களை பொறுக்கி எடுப்பதற்காக, தானியங்களை பொறுக்குவதற்காக, ஆசீர்வாதங்களை பொறுக்குவதற்காக, சின்ன சின்ன ஒரு நன்மைகளை விட்டுவிடக்கூடாது என்று பொறுக்குவதற்காக நம்மை தாழ்த்த வேண்டியது இருக்கிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக போகிறதில்லை. அந்த தோட்டத்திற்கு, அந்த வயலுக்கு, அந்த நிலத்திற்கு, அந்த நிலத்தின் எஜமானுக்கு சொந்தக்காரியாக தேவன் அவளை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. உங்களை அப்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறார். வாசல் வரைக்கும் வந்து விட்டோம், இனி விட மாட்டார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். தடைகள், தடை நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். 3 வகையான தடைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஒன்று மனுஷனால் வரும் தடை. 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் எஸ்தரா புஸ்தகம் அப்படி சொல்லுகிறதே. தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க கூடாதபடி, கர்த்தருடைய ஆலயத்தை நிறுத்தும்படிக்கு பலவந்தமாய் தடை பண்ணினார்கள். பர்மிஷன் லெட்டர் இருக்குது. பலவந்தமான தடை. They forcefully hindered and stopped the work of God. மனிதனால் வருகிற தடை, தேவன் அதை அனுமதிக்கிறார் சில காலங்களுக்கு, நிரந்தரமாக அல்ல. மனிதர்கள் நம் வாழ்க்கையில் தடை உண்டு பண்ண முடியும். வீசாவை தடை பண்ணலாம், டிக்கெட்டை தடை பண்ணலாம், வேலையை தடை பண்ணலாம், கல்யாணத்தை தடை பண்ணலாம், ஒரு வீடு கட்டும்போது தடை பண்ணலாம். மனுஷர்களால் வரும் தடை. 2வது பிசாசு. 1 தெசலோனிக்கேயர் 2:18 அப்படி சொல்லுகிறதே. பவுலடிகள் சொல்லுகிறார், நான் உங்கள் ஊருக்கு வர எத்தனை முறை முயற்சி பண்ணுறேன், பிசாசோ தடை பண்ணினான், சாத்தான் தடை பண்ணினான். ஆல்வின் நாடார் என்று ஒருவர் நாகர்கோவிலில் இருந்தார். பெரிய பலசர கடை வைத்திருந்தார். மந்திரவாதி ஒருவன் பலசரக்கை கடனு கேட்டான். ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க சார் அப்படின்னு. நீயே கோடாங்கி போய, உனக்கு என்னடா கடன், நல்லவங்களுக்கு கடன் கொடுத்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும், நீ ஊரை அடித்து உலையில் போடுறவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டார். நாடாரே, அடுத்த மாதம் இந்த கடை இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ₹1,00,000 சேல்ஸ் நடக்கும் அந்த காலத்தில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 50,000, அப்படியே ஷார்ப் 50,000. அடுத்த நாள் பார்த்தா 25,000 ஷார்ப். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே 12,500. இப்போ எங்களோட அவர் சில நாள் தங்கியிருந்தார். அந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்லுவார், ஐயா இப்படி நடக்குமான்னு எனக்கு நம்ப முடியல பாருங்க. அப்படியே குறைஞ்சி கடைசியில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகி போச்சு. ஒரு தீப்பெட்டி விற்க கூட எனக்கு முடியாமல் போச்சு. கடையை மூடி மெட்ராஸ்க்கு ஓடி வந்தேன்.
ஜபாரையில் நான் சேர்ந்தேன், ஃபெய்த் ஹோமில். தேவன் என்னை அதிசயமாய் காப்பாற்றினார். இப்போது ஊழியத்தில் இருக்கிறேன் என்றார். பிசாசினால் வரும் தடை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 27:1 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறதே, நெளிதும் வளைந்ததுமான பாம்பு. ஆங்கில புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? காயிலிங் சர்பெண்ட், லெங்தி சர்பெண்ட். லாங் டேர்ம். லெங்தினா என்னது? லாங் டேர்ம். பரம்பரை சாபம், பரம்பரை கடன், எந்த நாளும் தரித்திரம், எவ்வளோ உழைவு செய்தாலும் வெளியே வர முடியவில்லை. கிரானிக்கல் ப்ராப்ளம்ஸ், எந்த நேரமும் சமாதானம் குறைச்சல், எல்லா பக்கமும் ஒரே விதமான பிரச்சனையை தாக்குகிறது. ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ், கண்டினியூட்டி, லாங் டேர்ம் இஷ்யூஸ், கோர்ட்டு கேஸுகள். 25 வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கிறார் துபாயில். சமீபத்தில் வெளியே வந்தார். ஒரு சாதாரண ஒரு கடன், அரசாங்கம் உள்ளே தூக்கி போட்டார்கள். எல்லாரும் மறந்தே போனார்கள். அவரே மறந்துட்டார். சரிதான் நம்ம வாழ்க்கை போல அப்படின்ட்டு. ஆச்சரியமானத்தில் வெளியே வந்து சொன்னார், நான் தான் பார்க்குறேன், என்னை விட பரிதாபமானவங்களாம் இருக்காங்க உள்ள. நான் ஒரு 40,000 திரம்க்கு அந்த காலத்தில் உள்ளே போனேன். சின்ன சின்ன டிராஃபிக் ஃபைனுக்கெலாம் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு விடிவே இல்லையா என்று கேட்டார். கேரளாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வந்தார். இப்போ பிப்ரவரி மாதம் எங்கள் ஊருக்கு. ஒரு நண்பரை பார்க்க ஜெயிலுக்கு போனார். எல்லாருமே ஃபைன் கட்டி முடியாமல் உள்ளே இருக்கவங்க, ஜெயில் முழுக்க. அதுக்குன்னு தனி பிரிசன் போல். உள்ளமே உடஞ்சி போச்சு அவருக்கு. என்னடா இது, ஒரு கொலை கிடையாது, குற்றம் கிடையாது, ஏதோ செக்கு பவுன்ஸாக போச்சு உள்ளே உட்காந்துருக்காங்களே. ஷேக் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணார். சார், இந்த ஜெயிலில் இருக்க எல்லாரும் விடுதலை பண்ண எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார். சூப்பர்டென்ட்டுக்கு ஃபோன் பண்ணார்கள். 920 கோடி ரூபாய் இந்திய பணம் இருந்தால் எல்லார் ஃபைனையும் கட்டிடலான்னு கம்ப்யூட்டர் சொல்லிச்சு. ஒரே ஒரு செக் எடுத்தார், எழுதினார். 920 கோடியும் கொடுத்தாரு. அவ்வளோ பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அப்படி ஒரு சம்பவம் எங்கள் ஊரில் நடந்துச்சு 2 months முன்னாடி. என்னம்மா ஆச்சரியமாக இருக்கா? ஒரு அலையிலே சொல்லுங்க. இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டிங்களே. எவன் போனால் எனக்கு கொடுத்தாரா? பிசாசு. லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். நெளிந்தது மாவி, காயிலிங் சர்பெண்ட் சொல்லுகிறது. காயிலிங்னா என்னது? அப்படி இறுக்கிக்கிட்டே இருக்கும். ரட்சிப்பின் காலத்தில் வாரத்தில் 5 நாள் ஆளை தூப்போம், பிறகு 4, பிறகு 3, பிறகு 2, பிறகு 1, பிறகு பாதி. நேர்முழங்கால் 1 மணி நேரம், 10 சாப்டர், இதெல்லாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே நாளில் நாம் கீழே விழுகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே நாளில் நாம் கடனில் மாய்ந்து போகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. We are losing our control step by step, slowly. நம்முடைய சுபாவம் slowly, மெதுவாக மாற்றப்படுகிறது. ஒரே நாளில் நாம் தவறி விழுகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கான்டாக்ட், ஒரு ஃபெலோஷிப், மெல்ல மெல்ல மெல்ல. Coiling, you are shrunk by the power of Satan. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அந்நாளிலே நீண்டதும் நெளிந்ததுமான அந்த ஆவியை தேவனாகிய கர்த்தர் தன் பட்டயத்தினால் தண்டிப்பார். 41ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் முழுந்து ஒரு ஆவியை குறித்து தேவன் எழுதி வைத்தார். ஷ்ரிங்கிங் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் லெவியதான். 3வது ஒரு தடை இருக்கிறது, தேவன் உண்டு பண்ணும் தடை. 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 என்ற வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்முடைய ஆவியானவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தடை பண்ணுகிறவர். நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, தடைகளை உடைக்கிறவர். 42:2 யோபு புஸ்தகம் சொல்லுகிறது, அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவர் செய்ய தடைப்படார். தடைகளை உடைக்கிற தேவன் தடையை உண்டு பண்ணுகிறார். 20ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7 முதல் 9 8 வசனங்களை பாருங்கள். அந்த அபிமெலேக்கின் மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆபிரகாமின் மனைவியை தொட்டது நிமித்தம் சாகவே சாவாய், நீ செத்தாய். ஐயோ, நான் நல்ல இருதயத்தோடு செய்து விட்டேன், எனக்கு தெரியாதையா இன்னொருத்த மனைவி, நீ அறியாமல் செய்தாய் என்று எனக்கு தெரியும், ஆகவே நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடை செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. பாவம் செய்யாதபடி தேவன் தடை செய்கிறார்.
அப்போஸ்தலன் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் சொல்லுகிறது, பவுலடிகள் அபிஷேகம் பெற்றவர், ஆசீர்வாதத்தால் நிறைந்தவர், சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போகிற மனுஷன். அவர் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். திடீரென்று ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போக ஆசைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறதே, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை தடை பண்ணினார். RSS அல்ல, ஹோலி ஸ்பிரிட் hindered him, suffered him not. தேவனுடைய ஆவியானவரை தடை பண்ணினார். போகாதப்பா, என்ன சாமி இவ்வளோ ஜனம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, போக வேண்டாங்கிறீங்களே. இல்லை இல்லை, அதிலும் அதிக தேவையான ஒரு இடத்துக்கு நான் அழைத்து செல்ல போகிறேன். எத்தனை வீசாக்கள் நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தோஹாக்கு நான் வந்தோம், வேற ஊருக்கு போக முடியல, இங்கே வந்திருக்கிறோம். திடீர்னு கனடா பிரசிடென்ட் சொல்கிறார், எல்லா இந்தியன்ஸும் வாங்க அப்படின்னு. விசா வேண்டாம், யாராவது இருப்போமா? இருக்க மாட்டோம். நல்ல ஒரு மாப்பிள்ளைங்க தடையாகி போச்சு, நல்ல ஒரு ஊழியன் கிடைக்கவில்லை, நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு அமையாமல் போய்விட்டது. தடை. எல்லாவற்றுக்கும் பிசாசு காரணம் இல்லை, தேவனும் தடை செய்கிறார். எதற்காக? அதிலும் ஆசீர்வாதமான ஒரு இடத்தை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலும் பாக்கியமான இடத்தை வைத்திருக்கிறார், அதிலும் நன்மையான இடத்தை வைத்திருக்கிறார். எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் சரியான ஏமாளி. அவன் மனைவி கொஞ்சம் துருத்துருன்னு பேசுவான். தம்பி இருக்காரு பாருங்க, தம்பி மனைவி அப்படியே மிளகா போட்டால் வெடிச்சிடும், ரொம்ப ஒரு கரார். அப்போ அந்த பாகப்பிரிவினை வச்சாங்க. இப்போ தம்பி மனைவியும் நாங்கள் தான் இதை பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு அந்த மெயின் ரோட்டில் இருக்க லேண்டு எங்களுக்கு தான் வேணும்னு ஒரே பிடி. பின்னால் இருக்க லேண்டு அந்த இளிச்சவாய் அண்ணனுக்கு தலையில் கட்டியாச்சு. அவர் பாவம் தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லாத்துக்கும். அண்ணன் மனைவி சொன்னா, உன்னை கட்டினது உலக்கே கட்டியிருக்கலாம் ஐயா, பேச தெரியுதா உனக்கு? உனக்கு பிள்ளை குட்டி இல்லை, சண்டை போட வேண்டாம், தம்பிக்கிட்ட எல்லாம் இழந்து போய் நிற்கிறீ ஐயா. கர்த்தர் நல்லவருமா, அவர் நல்லவர் தான், நீ நல்லவனா? கர்த்தர் நல்லவருமா. ஏண்டா உங்க அப்பனை நம்பி நீங்களும் ரோட்டுக்கு போயிடா, நீங்களும் பிழைக்கிற வழியை பாருங்க. 6 மாதம் ஆண்டவர் விட்டுட்டாருங்க. இப்போ தம்பி இருக்காளே, தம்பி மனைவி ஊரெல்லாம் கடன் வாங்கி ஷோரூம் கட்டிட்டா மெயின் ரோட்டில். 10,000-40,000 ரூபா வருமானம் அவளுக்கு மாதம். இப்போ பின்னால் அண்ணன் வீட்டுக்கு போக வழி கிடையாது, ஆட்டோ போக மாட்டேங்குது. நம்ம அண்ணன் இருக்காரு, கர்த்தர் நல்லவர்மா. அடுத்த வார்த்தை அவருக்கு தெரியாது, பிழைக்க தெரியாத மனுஷன். எதை கேட்டாலும் ஆண்டவர் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கியா நீ, உன் ரோலை நீ பண்ண வேண்டாமான்னு எல்லாரும் அட்வைஸ். அப்பயும் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 6 மாதம் ஆண்டவர் விட்டுட்டாருங்க. நம்ம நெடுஞ்சாலை பணித்துறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய டேஞ்சரான ஒரு டிபார்ட்மெண்ட். அது திடீர்னு நின்றுட்டார், ரோடு அகலமாக்க போகிறேன்ட்டு. இங்கே 60 அடி, இங்கே 60 தூக்குங்கடா நீட்டார் கலெக்டர். முதல்ல போனது ஐயா தங்கச்சி வீட்டு ஷோரூம் தான். அவர் ஐயோ ஐயோண்ணா, என்னம்மா ஐயோ, கோர்ட்டில் போய் பேசிக்க, இதான் ஒரு சென்ட்டுக்கு 40,000 வாங்கிக்க, ஓடிப்போ. எது வரைக்கும் இழுத்தான் தெரியுமா? தம்பி லேண்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும் இழுத்துட்டான் கலெக்டர்.
இப்போ அண்ணன் லேண்டு மெயின் ரோட்டுக்கு வந்துருச்சு. டிவிஎஸ் ஷோரூம் இப்போ அங்கே தான் இருக்குது. இப்போ 2 லட்ச ரூபா வாடகை. இப்போ அத்தான் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா தான் இருந்திருக்கு, இப்போ அத்தான் ஆயிட்டாங்க. அது ஏன் கேட்குறீங்க? வடை தான், பாயாசம்தான். 2 லட்ச ரூபா வருது சும்மாவா என்ன? மாமனார் என் மருமகன் அவர் ஒரு நியாயமாக தான் இருந்திருக்காருங்க, நமக்கு தான் அப்போ தெரியல. மருமகன் இல்லாட்டி இப்போ அங்கே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 2:20-21 தானியேல் புஸ்தகம் சொல்லு, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறவர், சட்டங்களை திட்டங்களை மாற்றுகிறவர். 9:1 எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறதே, காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறுதலாய் 2 செய்தி இருக்குங்க உலகத்தில். முதல் செய்தி, 2ஆம் செய்தி. The first news and second news. முதல் செய்தியை கண்டு நாம் நடுங்கி விடுகிறோம். முதல் செய்தி என்ன சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் எஸ்தர் புஸ்தகம் சொல்லுகிறது, யூத குலத்தை அழித்து தீர்க்கும்படி 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் அவர்கள் ஒருமிக்க அழிந்து போகும்படி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எஸ்தர் 8:8 சொல்லுகிறது, ராஜாவினால் கையெழுத்து போடப்பட்ட ஒன்று மாற்றப்படக்கூடாது. மாற்ற முடியாத ஒரு சட்டத்தோடு மரணதூதன் அனுப்பப்படுகிறான். எங்கும் ஓலம். ஃபர்ஸ்ட் நியூஸ். அந்த முதல் செய்தி என்ன சொன்னது? உன் கதை முடிந்தது, உன் வேலை முடிந்தது, உன் சகாப்தம் முடிந்தது, உன் குடும்பம் முடிந்ததப்பா, உன் ஊழியம் முடிந்தது. அது முதல் செய்தி, முதல் கடிதாசி. கலங்கி போனார்கள். அத்தோடு கதை முடிந்து விடவில்லை. 8ஆம் அதிகாரம் அதே புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்தில் 14, 15, 16 வசனங்கள் வேதம் சொல்லுகிறதே, இன்னொரு கடிதம் புறப்பட்டு போடுது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முதல் செய்தியை தொடர்ந்து இன்னொரு செய்தி வருகிறது. தேவனுடைய செய்தி, நற்செய்தி, சுவிசேஷத்தின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை, வெளிப்பாட்டின் வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உன் கதை முடிந்து போகவில்லை, உன் கதை தொடரப் போகிறது, உன் ஊழியம் தொடரப் போகிறது, உன் சந்ததி தொடரப் போகிறது, உன் பாக்கியம் தொடரப் போகிறது, உன் ஐஸ்வர்யம் தொடரப் போகிறது. ஓ தேவனுடைய மனுஷனே, நீ முடிந்து விட போகிறதில்லை, நீ தொடரப் போகிறாய். You are going to continue, says the Lord. முதல் கடிதம் என்ன சொன்னது? உன் கதை முடிந்தது. அப்போலோ ஆஸ்பத்திரியிலிருந்து வருகிறது ரிப்போர்ட், ட்ரிபிளமிலிருந்து வருகிறது, உன் கதை முடிந்தது. That's all, your story is over. பேங்கிலிருந்து வருகிறது, முடிந்தது. எத்தனை முடிந்தது என்ற கடிதம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதை தாண்டி இன்னொரு கடிதம் வருகிறது. உலகத்திற்கு முதல் கடிதம் தான் கடைசி கடிதம். நமக்கு அப்படி அல்ல. அதை தேடி இன்னொரு கடிதம் வருகிறது. அந்த துர்ச்செய்தியை துரத்தி கொண்டு இன்னொரு நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உன்னை வாழ வைக்க ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனையும் தேடி இன்னொரு செய்தியை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார், உங்கள் மூலமாய், என் மூலமாய். There is always a second news, second message. அதனால் முதல் செய்தியை கேட்டு சோர்ந்து போக முடியாதுங்க. பின்னாடி ஒரு செய்தியை தேவன் அனுப்புகிறார். எங்கள் அப்பா திடீர்னு ஒரு சுகர் வியாதியிலேருந்து கஷ்டப்பட்டாங்க. காலில் சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி வந்துச்சு, இந்த செருப்பு போட்டு. பெருசாகி கடைசியில் பெரிய தொலையாக போய் டாக்டர் ஒன்றும் இல்லைங்க சுப்பையா, சும்மா அப்படி கட் பண்ணி எடுத்துடலான்னு. என்னங்க சொல்கிறீங்க? ஆம்புடேஷன் அப்படின்னு. சும்மா ஆங்கிள் வரைக்கும் தான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் டெய்லி 4 காலில் வெட்டிக்கிட்டு இருக்கோம். கசாப்பு கடை மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்கார். இறக்கமே எல்லாம் வெட்டி தள்ளிடுவார். ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? அது ஒன்று ஒரு பிளாஸ்டிக் கால் மாட்டிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு ஒரு 50,000 ஆகும். என்னடா அந்த மனுஷன் இப்படி ஒரு ட்ரை பண்ணவே மாட்டாரா? எவ்வளோ முயற்சி பண்ணி தோற்று போனோம். காலை வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. 1999 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டது. நில குழஞ்சி போயிட்டோம் நாங்கள். அப்போ நான் வெளியூர்லேருந்து ஓடி வந்தேன். அந்த நர்ஸ் எங்களை அப்பா படுத்திருக்காங்க. என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. நீ அழாத பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. நான் முழங்கால் போட்டு அந்த காலை ரொம்ப நேரம் பார்த்தேன். ஆண்டவரே, என்னை தூக்கி சுமந்த கால், எத்தனை லட்சம் மைல் இந்த கால் நடந்திருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னால் இறங்குனா உடனே 25 பைசா மிச்சம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முந்தின பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடப்பாங்க. அந்த 25 பைசா எங்களுக்கு பக்கடா வாங்கிட்டு வருவாங்க. பைத்தியத்தை போல் அழுது என் கண்ணீர் அப்படியே அந்த காயத்தில் விழுந்துச்சு.
நாளைக்கு இந்த காலை நான் பார்க்க மாட்டேன். என்னை சுமந்த கால், 25 பைசா மிச்சப்படுத்துவதற்காக தினமும் 1 மைல் எக்ஸ்ட்ரா நடந்த கால். நாளைக்கு இந்த காலை நான் பார்க்க முடியாது. அப்பா, இவ்வளோ ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பெத்த தகப்பனுக்கு ஒரு சுகத்தை வாங்கி கொடுக்க முடியலையே. இந்த விசுவாசத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? யாரை காப்பாற்ற போகிறேன்? அந்த காலை ஒரே படியாக பிடிச்சிக்கிட்டேன். என் நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி முழங்கால் போட்டு, ஏசப்பா எதையாவது பண்ணி இந்த காலை காப்பா. என் அழாதுன்னு சொல்ல யாருக்கும் பலன் கிடையாது, எல்லாரும் கண்ணீர். அப்போ அந்த ரூமை பெருக்கிற ஒரு பாட்டி சுஜானா, ஒரு தெலுங்குக்கார அம்மா, அவங்க வந்தாங்க. என்ன என்ன ஒரே அழுக? சுப்பையா, பயப்படாது, நான் ராத்திரியெல்லாம் உனக்காக ஜோம் பண்ணியிருக்கேன், உன் காலை வெட்ட மாட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துட்டார். அந்த பேனாவை எடுத்து ஒரு வட்டம் போட்டார். இங்கே தான் நான் வெட்ட போகிறேன். வட்டம் போட்டு போயிட்டார். 8:30 வருவாங்க செக்ரட்டரி, ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. யாருக்கும் பேச பலன் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா எங்களுடைய டைவர்ஷனை மாற்றுறதுக்காக ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து டிவி போட்டு விட்டுட்டாங்க. டிவி என்னடானா அது ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டர் டி அருள்ராஜ் பிரசங்கம் பண்றார். டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ண தேவனுடைய மனுஷன், அன்னைக்கு அவருடைய பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி ஆன் பண்ண உடனே முதல் வார்த்தை, தன்னுடைய கால் வெட்டப்படுமோ என்று கண்ணீரோடு ஆஸ்பத்திரியில் அமர்ந்திருக்கிற சகோதரனை ஆண்டவரனை சுகமாக்குகிறார். 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ண ரெக்கார்டிங் அது. 3 மாதத்துக்கு முன்பு ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் பண்ணின ரெக்கார்டிங். 3 மாதத்துக்கு முன்பாக தேவன் தன் வார்த்தையை அனுப்பிட்டார் அந்த டிவி பெட்டிக்குள்ள. அது ரெக்கார்டிங்குள்ள ஒளிஞ்சிருக்கு. வெளியே புறப்பட்டு வருவதற்காக காத்திருக்கிறது. 19:20 அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிற தேவனுடைய வசனம் மேற்கொண்டது. கால் வெட்டப்படுமோ என்று மருத்துவமனையில் கவலையோடு காத்திருக்கிற சகோதரனே, கர்த்தருடைய நீ 2 காலோடு நடந்து பரலோகத்துக்கு போ. எங்களால் அதை நம்ப முடியல. டக்குன்னு எந்திரிச்சோம், எல்லாரும் காஃபியை குடித்தோம், ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று பாடணும்னு நினச்சோம் ஃபேமிலியாக. பாடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த டாக்டர் வந்துட்டார். அவர் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறார். முதல்ல கோடு போட்ட டாக்டர் வரல. ஒரு யங் மேன், நார்த் இந்தியன், அழகு பையன். மிஸ்டர் சுப்பையா, லெட்ஸ் கோ. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் யாருன்ட்டு. இல்லை சீனியர், அவர் தான் வெட்ட வேண்டிய ஒரு பாவம், இன்றைக்கி அவசரமாக இன்னொரு கால் வெட்ட அமெரிக்கா போயிட்டார். இப்போ நான் தான் அங்கே லோக்கலில் இருக்கிறேன். அதை நான் கரெக்டாக வெட்டிடும், பயப்படாதீங்க, 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், வாங்கன்னு கூட்டிகிட்டு போங்க. ஜூனியர் டாக்டர் பார்த்தீங்களா, இன்னொரு முறை கிராஸ் செக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டார். எங்கே அந்த இது காட்டுங்க, காலை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னாரு. எந்த காலுங்க அப்படின்னாரு. இந்த காலு தான். என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே, ஆனால் அந்த தடம் மட்டும் இருக்கு. ஒரு ஊசி எடுத்தார், அந்த காயம் இருந்த இடத்துல ஒரு பஞ்சர் பண்ண அப்படி குத்துனார். அந்த பஞ்ச் பண்ண உடனே ரத்தம் அடித்தா டாக்டர் முகமெல்லாம் ரத்தம். யோ ஃப்ரெஷ் உண்டா இருக்குதுயா அப்படின்னார். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, நீங்கள் தான் குத்துனீங்க. எந்த கால் எந்த கால் எந்த கால் எந்த கால்னு பைத்தியமே பிடிச்சிருச்சு அவருக்கு. போட்டு பார்க்குற, காலை பார்க்குற. சம்திங் ஹஸ் ஹேப்பன் நவ். 8 o'clock it was there, 8:30 it's no more. Something has happened. I'm confused, I'm worried. Please let this man go first அப்படின்ட்டு அனுப்புங்க, டிஸ்சார்ஜ், ஆளை விரட்டுங்க. They were all scared. They could not believe. Jesus healed my father miraculously. With our own eyes it happened. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜம்மு நடந்தாங்க. நடக்கும்போதெல்லாம் அந்த காலை பார்ப்பேன். திரும்ப கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, தேங்க்யூ.
அப்போ நாங்கள் ஃபேமிலியாக என்ன பாட்டு திரும்ப பாடிட்டு இருந்தோம். ஒற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஒற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இன்று தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? வாசல் வரைக்கும் அல்ல, வாசல் வழியாய் தேவன் உங்களை அழைத்து கொண்டு போவார். மனிதனாலும் தடைகளை உடைப்பார், பிசாசினாலும் தடைகளை உடைப்பார். அவரே ஒரு காரணத்துக்காக தடை பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஏற்படுத்தின தடையை அவரே மாற்றுவார். இந்த மாதம் பாருங்க, இந்த மே மாதம் முடிஞ்சிட்டு ஜூன் மாதம் போகும்போது பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. மூடி இருக்கிற ஒரு கதவை உங்கள் கண்கள் பார்க்க போகிறதில்லை. தேவன் அடைத்த கதவை அவரே திறக்க சித்தமாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை அந்த தேசத்திற்கு மறுபடியும் கொண்டு செல்கிறது. 1:13 ரோமர் புஸ்தகத்தில் பவுலடிகள் சொல்லுகிறார், தடை உண்டாயிற்று. ரோமாபுரிக்கு சென்று தேவனுடைய வசனத்தை அறிவிக்க நான் விரும்புகிறேன், தடை உண்டாயிற்று. பதினைந்து 22 அதை சொல்லுகிறார், தடை உண்டாயிற்று. அந்த தடையை தேவன் எப்படி மாற்றினார்? எந்த ஊருக்கு போக அவருக்கு தடை உண்டாயிற்றோ அதே ஊருக்கு அவரை கொண்டு போய் நிரந்தரமாய் குடியேற்றினார். அப்போஸ்தலர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் அப்படி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்தெந்த காரணத்திற்காக தேவன் உங்களை தடை செய்தாரோ அந்த காரணத்தை தேவன் மாற்றுகிறார். நாம் மனம் திரும்புவதற்காக, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, இதுவே வழி என்று நாம் அவருடைய பாதையை தெரிந்து நடப்பதற்காக தற்காலிகமாக நம்ம தடை செய்து வைத்திருந்தார். அவரே ஏற்பாடு செய்த தடைகளை அவரே மாற்ற இன்றைக்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். அதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இன்னைக்கு இந்த 3 வகை தடைகளை மாற்றுவார். வாசல் வரைக்கும் அல்ல, வாசல் வழியாக இவங்களை கொண்டு போவார். நாம் ஜெபிப்போமா? ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்று யாரையும் அவர் சும்மா விட போகிறார், நானும் விட போகிறதில்லை. உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் திறப்பில் நிற்கும்படி தேவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மனிதனால் அந்த தடையை நான் உடைத்து ஜபிக்கிறேன். பிசாசினால் அந்த தடையை உடைத்து ஜபிக்கிறேன். தேவனால் ஏற்பட்ட தடை மாறும்படி ஜபம் செய்து பிரார்த்தனை செய்து அவரை நோக்கி நான் கெஞ்ச போகிறேன். தேவனே, எந்த நோக்கத்திற்காக நீ தடை உண்டு பண்ணினவர் அந்த நோக்கம் நிறைவேறட்டும். தடையை மாற்றி போடும். நீ தடை செய்தால் யார் போக முடியும்? மாற்றும் மாற்றும். பரலோகத்தில் இருந்து வந்த அந்த தடை உத்தரவு மாற்றப்படட்டும். 3 விதமான தடைகளையும் நான் மாற்றி ஜெபம் பண்ணுகிறேன். மனிதனுடைய பொறாமையினால் வந்த தடை, எரிச்சலால் வந்த தடை, அகங்காரத்தினால் வந்த தடை, பொறாமையினால் வந்த தடை, இந்த தடைகளை உடைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆஃபீஸில் எடுக்கிற இடங்களில் ப்ரமோஷன் தடையாக நிற்கிற பொல்லாத மனுஷனை அதம் பண்ணுகிறேன், அகற்றி போடுகிறேன். ஜாதியை சொல்லி, மொழியை சொல்லி, இனத்தை சொல்லி, நியாயமாயின் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய தடைகளை தடைகிற பொல்லாத பிசாசை போலியை இப்பொழுது மொர்தெகாயின் மனிதனை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினது போல போரா ஹலாஷின் துருமியாக்கராத்தோ சொல்ல இயேசுவின் வல்லம் இறங்கட்டும். இப்பொழுது வாசல் வரைக்கும் தேவனை கொண்டு போனார். அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தினார். வாசல் வரைக்கும் வந்த நீ பாக்கியவான். தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலுக்கு வந்த நீ பாக்கியவான். வாசல் வரைக்கும் இயேசு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இனியும் கொண்டு போக சித்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை. தடைகளை உடைத்து நான் ஜெபிக்கிறேன். மாந்திரிகத்தினால் வந்த தடை, மந்திரத்தால் வந்த தடை, சூனியத்தினால் வந்த தடை, பொறாமையினால் வந்த தடை, எரிச்சலின் ஆவியினால் வந்த தடை, இவைகளை உடைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிள்ளைகளை விடுதலை செய்கிறேன். நீ அழைத்த நோக்கம் நிறைவேறட்டும். கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறட்டும். நீ அவர்களை நடத்தின நோக்கம் நிறைவேறட்டும். மகிமையும் மகிழ்ச்சியான நாட்களை தாரும். சந்தோஷப்படுத்தும். அனைத்து புகழ்ச்சியும் ஆண்டவருக்கு இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமீன். Thank you so much.